ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த புதிய நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஏசப்பா நீதிமொழிகள் 21 23 ஒரு அழகான வார்த்தையை எழுதுகிறார். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். காடியா மவுத் அப்படின்றார். காடியா மவுத்ன்றார். இன்றைக்கி நிறைய டைமில் நமக்கு நல்லா கோவம் வந்துடுது, ஷார்ட் டெம்பர் ஆகிடுறோம். ஆனால் ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஆவியானவரை பெற்ற ஒரு கிறிஸ்தவன், அவன் தன்னுடைய வாயை காத்துக்கொள்ளணும்னு கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா அந்த நாவு ரொம்ப விஷம் நிறைந்தது. இந்த நாவு ரொம்ப கவனமாக பயன்படுது. நாக்கில் நரம்பில்லாமல் பேசுகிறான்னு பார்த்தீங்களா? ஒரு காரத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். அது அவங்கள ஹர்ட் பண்ணுமா, அவங்கள பாதிக்குமா, உள்ள குரோதத்தை வச்சுட்டு அது பேசக்கூடாது. அப்படி எதுவாக இருந்தால் நேராக போய்ட்டு அவங்ககிட்ட உட்கார்ந்து இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு மெதுவாக பேசணும். சந்தர்ப்பம் பார்த்து நம்ம பயங்கரமாக பேசி விட்டோன்னு சொன்னால் அது அவங்க வாழ்க்கையில் ஒரு மாறாத காயமாக மாறிடும். நீங்கள் எத்தனை வாட்டி அதுக்கப்புறம் சாரி சொன்னாலும் மன்னிச்சிருவாங்க. ஆனால் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் இப்படி பேசிட்டானேன்றதை ஞாபகம். அதனால் தன் வாயும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலகி காக்கிறான். ஆத்மாவே நீ விலகி காக்கிறன்றது கற்று. அப்போ ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண, ஆண்டவரே காட் மை மவுத். அப்பா யோபு சொல்கிறாரு, நான் அதிகம் பேசாதபடி என் வாய்க்கு நான் காவல் போடுங்க, ஒரு லாக் போடுங்கன்றார். இப்போ இந்த வாய் ரொம்ப கவனமாக இருக்கணும். டக்குன்னு கோவப்பட்டு பேசிடக்கூடாது. அன்றைக்கி அப்படி தான் ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருந்தேன். ஒரு ஞானஸ்தன் எடுத்தேன்னு சொன்னார், கிறிஸ்தவன்னார். ஏதோ பற்றி பேசி டக்குன்னு ஒரு வாயில் கெட்ட வார்த்தை. அப்போ காட் மவுத் காட் பண்ணணும். பழைய வகைகளெல்லாம் ஒழிது எல்லாம் புதிதாக. ஏன்னா சும்மா பேச்சில் சொன்னா இல்லை, வாய் நமக்கு பத்திரமா பார்த்துக்கணும். சும்மா கையில் பைபிள் வச்சு பேசுகிறது ரொம்ப ஈஸிங்க, ப்ரீச் பண்ணுறது ரொம்ப ஈஸி, நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஏசப்பாட்ட நானும் ஒரு நாள் கேட்குறேன், ஆண்டவரே நாவை காத்துக்கொள்ளுங்க, என் வாயை பொத்திக்கொள்கிறேன் அப்படின்றார் யோபு. காட் பண்ணுங்கள், மெச்சூர்டாக இருங்க, மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் எலும்பி தூஷிக்கிறான் பேசுகிறான்னா, தாவீது விரோதமாக ஒருத்தர் எலும்பி தூஷித்தான். அப்போ தாவீது பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கோவம் வருது, ஐயா சொல்லுமையா ஒரேயாக இறங்கிடுறேன் அப்படின்னு தாவீது சொல்கிறான். அவன் பேசிட்டோம் வெடியா, அவன் அவனோட சான்ஸ் அது பேசிட்டோம் அப்படின்னு விட்டுறாரு. மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணும். வளர நல்லா மெச்சூர்டாக இருக்கணும். வளர குழந்த மாதிரி பண்ணிட்டுருக்கூடாது. சில பேர் ரொம்ப சில்லியாக இருப்பாங்க, வளர ரொம்ப சில்லியாக இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு டேர்ம் இந்த டியூகே கிட்ஸ்லாம் கிரிஞ்சுன்னு யூஸ் பண்ணுவாங்க. கிரிஞ்சாக இருக்கக்கூடாது. நல்ல ஒரு ஆண்டவர் முதிர்ச்சி அடைந்த நல்ல ஒரு வார்த்தையாக பேசணும். கர்த்தர் தாமே உங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. மவுத்தை காட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.